அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜுல்ஃபி கிச்சன். இப்போ நான் வத்த குழம்பு வைக்கப்புறம் அதுக்கு என்னெல்லாம் தேவையோ எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், அதிலே கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு தக்காளியை அரைச்சி எடுத்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக புளி ஊற வச்சுருக்கேன். ஒரு கிண்ணிக்கு நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கிறேன். அப்புறம் பூண்டு, அப்புறம் கடுகு, தாளிக்கிறதுக்கு கடுகு, வத்தல், வெந்தயம், கடலைப்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயம். அப்புறம் வத்த குழம்புக்குன்னு பொடி திரிச்சு வச்சுருக்கிறேன். அது கொஞ்சமாக மஞ்சத்தூள், இப்போ தேவைக்கு உப்பு, இதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பொரிச்சு போடுறதுக்கு சுண்டை வத்தலும் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். வத்த குழம்பு பொடி திரிக்கும் போதே வத்தல் அதிகமாக சேர்த்துருக்கேன். அதுலேயே கொஞ்சம் காரம் இருக்கும். அதனால் நான் தனி வத்த தூள் சேர்க்கலை. காரம் இன்னும் அதிகமாக வேணுங்கிறவங்க இதோட வத்த குழம்பு பொடியோடு சேர்த்து தனி வத்த தூளும் சேர்த்துக்கலாம். வத்த குழம்பு மஞ்சட்டியில் தான் நான் பண்ண போகிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்டவ் ஆன் பண்ணி மஞ்சட்டி அடுப்பில் வச்சுட்டு சூடு ஏறினதும் எண்ணெயை ஊற்றிக்கிறேன். எண்ணெயும் சூடு ஏறினதுக்கப்புறமா தாளிப்புக்கு வச்சுருந்தது எல்லாத்தையும் சேர்த்துட்டு கடுகெல்லாம் வெடித்து வந்ததுக்கப்புறமா பூண்டை சேர்க்குறேன். பூண்டு சேர்த்துட்டு அப்புறம் வெங்காயத்தையும் இதோட சேர்த்துட்டு ரெண்டுமே பூண்டு வெங்காயமும் நல்லா கனிஞ்சி வர்ற வரைக்கும் நான் ஆயில்லையே நல்லா குக் பண்ணிக்கிறேன். நல்லா கனிஞ்சி வந்ததுக்கப்புறமா தான் அரைச்சி வச்சுருக்க தக்காளியை இதோட சேர்க்கணும். இப்போ நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா கனிஞ்சி அழகாக இந்த ஸ்டேஜில் நான் தக்காளியை சேர்த்துக்கிறேன். தக்காளியோட பச்சை வாடை போகிற அளவுக்கு அந்த ஆயில்லையே தக்காளியை சேர்த்துட்டு நல்லா குக் பண்ணிக்கணும். தக்காளியோடைய பச்சை வாடை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், வத்தத்தூள் பொடி, இதை நான் வீட்டில் தான் திரித்து வச்சுருக்கேன். இதையும் இதோட சேர்த்துக்கிறேன். வத்தத்தூள் பொடி 2 ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயிலில் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க புளியை கரைச்சி அந்த தண்ணியை இதோட சேர்த்துக்கணும். புளிப்புக்கு ஏற்ற மாதிரி புளியை நான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக குழம்புக்கு ஏற்ற மாதிரி நான் தண்ணியும் அளவு எடுத்து வச்சுருக்கிறேன். இதை நல்லா கொதித்து வரணும். கொதித்து அப்படியே மூடி போட்டு இடைக்கிடையே நம்ம கிளறி விட்டுக்கலாம். இது நல்லா கொதித்து நல்லா வற்றி வரணும். அப்போ தான் கொஞ்சம் நல்லா திக்காக வரும். நான் ஒரு 15லேருந்து ஒரு 20 நிமிஷம் அந்த வத்த வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இறக்கிடலாம். அப்புறம் ஆற இன்னும் நல்லா திக்காகிட்டுருக்கும். இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சுட்டேன். மூடி போட்டு வச்சுருவேன். அதுக்கடியில் நம்ம சுண்டை வத்தலை பொரித்து இதோட சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மூடி போட்டு வச்சிடலாம். நம்ம சாப்பிட்ற நேரத்துக்கு ஓப்பன் பண்ணி பார்த்தா இதை விடவும் இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கி வச்சு அரை மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணுறேன். இருந்ததை விட இப்போ எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். இந்த திக்னஸை எனக்கு போதும். இதை விடவும் திக்காக பண்ணணும் அப்படிங்கிறவங்க அந்த வத்தத்தூள் பொடி திரிச்சு வச்சுருந்தோம்ல வத்த குழம்பு பொடி, அதை இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா போட்டால் இன்னும் திக்காக இருக்கும்.